பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒவ்வொரு ராசி நட்சத்திரக்காரர்களுக்குமே பார்த்தோன்னா மாசி மாத ராசி பலன் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதன் வடிவில் இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசியில் வரக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தோன்னா இந்த விசாக நட்சத்திரம் பின்னாடி நடக்க போவதை முன்னாடியே உங்கள் அறிவுபூர்வமான ஒரு கணிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்பயுமே அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். நினைத்த வேலை நினைத்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு முடிவு அப்படிங்கிறது வரும். அடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வரன் உங்களுடைய வீடு தேடி உங்களை அமையும். அடுத்தபடியாக வாழ்க்கை துணையை இழந்து மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய மனம் விரும்பினவரையே திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம் அப்படிங்கிறது உங்களை இந்த மாசி மாதத்தில் தேடி வரும். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மற்றும் பார்த்தோன்னா சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா யாருக்கும் கடன் நம்பி கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து கடன் கொடுத்தீங்கன்னா ஒன் வே தான், திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். அடுத்து இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறனால பொன் பொருள் சேர்க்கை, புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, புது கட்டின வீடு வாங்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் திடீர் பலனாக கொடுக்கும். புதுசாக சொத்துக்கள், பூமி வாகன சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த மாசி மாதத்தில். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை சேல் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா புதிய வாகனம் கட்டாயம் கொடுக்கும் இந்த மாசி மாதம். அடுத்து வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஸோ அடுத்தபடியாக பெரியோர்களோட பிரச்சனைகள் இருந்து வந்த பட்சத்தில் இனிமேல் இந்த மாசி மாதத்தில் ஒரு தெளிவு பெறும் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால எதுலையுமே சரி கவனத்தோடு செயல்படுங்க. அவசரத்தை விட்டுருங்க. பேச்சிலையுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. பெண்களாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிற மாதிரி வரும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி ரிலேட்டட் பிரச்சனைகள் கொடுக்கும். மாசி மாதத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் மட்டும். ஸோ மேலும் இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருகனுடைய வழிபாடை ஒவ்வொரு விசாக நட்சத்திர அன்றும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நட்சத்திரமாக பார்த்தோன்னா அனுஷம். நினச்சதை பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரியே நடக்கணும், முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். ஸோ நெருங்கி இருந்த நண்பர்கள் விலகி போயிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடிய டைம் பீரியட்லாம் முடிஞ்சது. இனிமேல் இந்த மாசி மாதத்தில் விலகி சென்றவர்கள் பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவாங்க நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பணம் கட்டாயம் நினைத்த நேரத்தில் உங்கள் கைக்கு வரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு பல நாள் கனவாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது புது தொழில் துவங்குவதற்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்கொள்வது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சவால்கள் உங்களுக்கு வரக்கூடும். படிக்கிற கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். விவசாயிங்க சார்ந்த அமைப்புகள் சற்று கவனமாகவே இருக்கக்கூடும். எதனாலனா வயல்வெளிகளில் சின்ன சின்ன விஷப்பூச்சிக்கடிகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசு பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் நிதி நிலை நெருக்கடிகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க.
கடனாக கொடுக்காதீங்க. எதுலையுமே வந்து ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா தாராளமாகவே இருக்குது இந்த மாசி மாதம். அடுத்தது இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க மேன்மேலும் வந்து ஒரு முன்னேற்றம் இந்த மாசி மாதத்தில் பெறுவதற்கு கோமதி அம்மனை வந்து கட்டாயம் வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு செஞ்சிங்கன்னா நிஜமாகவே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கூடவே அவங்க என்னென்ன வழிபாட்டு முறையை இந்த மாதத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்பவே சாதுரியமாக யோசித்து சிந்திச்சு அதற்கப்புறம் தான் வந்துட்டு அந்த விஷயத்துலே இறங்கி முன்னெடுப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றமான ஒரு டைம் பீரியட் தான். திட்டமிட்டபடி நீங்கள் நினச்ச காரியங்களை வந்து நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நட்சத்திர நாதனும் சரி சஞ்சாரத்தினால் சாதகமாக இருக்கிறனால கட்டாயம் வந்துட்டு தொட்டது தொடங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக சொத்து வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இந்த மாசி மாதத்தில் கொடுக்கின்றது. சனி பகவான் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால உங்களுடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறனால உடல் ரீதியாக இருந்து வந்த நோய் நொடிகள் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு விலகும். அடுத்தபடியாக தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் வந்து தீர்க்கப்படும். ஸோ அடுத்து வழக்கு சார்ந்த கேஸ் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்குவாங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரிக்கிறனால அதோட குருவோட பார்வை வந்து உண்டாவதுனால என்ன செய்யும்னா பண வரவுலாம் வந்து அதிகமாகும் இந்த மாசி மாதத்தில். ஸோ அடுத்தபடியாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைப்பீங்க. ஸோ பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க, பணியிடை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே சாதகமான ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் கொடுக்கப்படும். ஸோ அடுத்தது திருமணத்துக்காக திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் காத்துட்ருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதிக்கேற்ற வரன் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடும். ஸோ அடுத்தது புதுசாக முயற்சிகள் செய்யணும், தொழில் விருத்திப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதற்குண்டான அமைப்புகள் ஒரு பண உதவி இது எல்லாமே வந்து அரசாங்க மூலிமா வந்து கிடைக்கப்படும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த மாதம் அதாவது மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ மேலும் வந்து இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்கள் வந்து இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு உடனுக்குடனே வந்துட்டு ஆஞ்சநேயரையும் தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. நிச்சயமாக சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு விலகும். ஸோ இந்த பதிவில் வந்துட்டு மாசி மாத நட்சத்திர பலன்கள் வந்து பார்த்தோம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ முழு ஜாதகம் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த பதிவு உங்களுடைய உறவினர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.